பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 84வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வேதத்திலே அநேக பாக்கியவான்களை குறித்து நாம பார்க்கிறோம். அநேக இடங்களிலே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையை நாம பார்க்க முடிகிறது. இன்னும் வேதத்திலே இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய வீட்டிலே, உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். பாருங்க, தேவனோடு கூட வாசமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். இந்த நாளிலே தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். பரிசுத்தமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு கூட, வேதம் என்ன சொல்கிறதோ அதற்குட்பட்டு தேவனோடு கூட நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். பாருங்க, தேவன் நம்மிடத்திலே அதை விரும்புகிறார், அதை வாஞ்சிக்கிறார். நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதும், நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தரை பிரதிபலிக்கிறதாய், பரிசுத்தமாய், நம்முடைய செயல்களிலே பரிசுத்தமாய், தேவனோடு கூட இன்னும் தேவனோடு சேர்ந்து நாமும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். அதனால நாம் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? தாவீது சொல்கிறார், மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா உம்மிடத்திலே வாஞ்சிக்கிறது, தாகமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அதே போல நாமும் அவரோடு சேர்ந்து அவருடைய ஆலயத்திலே, அவருடைய வீட்டிலே அவரோடு கூட சேர்ந்து நாம பயணம் செய்வோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களிலே அவருடைய அதிசயம், அவருடைய மேன்மையை நம்முடைய கண்கள் காணும், அதை காண செய்வார். நாம் அவரோடு இருக்கணும். அவரோடு கூட இருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.